கைஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் அப்படியே மயக்கத்தில் இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் லூ அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சதுமே அங்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவள் வந்துட்டு ஒரு நாவலுக்குள்ளே உள்ளே வந்துட்டா போல். அவளை வந்து காப்பாற்ற போய் தான் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு இப்படி அடிபட்டு அங்கே கால் வந்துட்டு முடியாமல் போயிருக்கு. நம்ம ஹீரோயின் அவனை அப்படியே அங்கே விட்டுட்டு நான் வந்துட்டு பூவை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஸோ இதெல்லாமே இப்போ நினச்சி பார்த்துட்டா நான் அப்படின்னா நாவலுக்குள்ளே வந்துட்டேன்னா இந்த கேரக்டர் வந்து ரொம்பவே ஒஸ்ட்டாச்சே. இவ தன்னோட ஹஸ்பண்ட் லவ் பண்ணுறவரை விட்டுட்டு அந்த ஃபோவை போய் வந்துட்டு ஏமாந்து நம்பி வந்துட்டு செத்தாலேன்னு சொல்லிட்டு யோசிச்சுச்சேக்கா. அப்பாவே நான் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் உன் பேரில் மாற்றுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்ட்ட நீ போகலான்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது அப்போ அங்கே அவங்க அசிஸ்டன்ட் கோவப்படுறாரு. அவர் உங்களுக்காக என்னென்ன பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் உங்களுக்கு அதெல்லாமே கண்ணுக்கு தெரிய மாட்டுது. அந்த ஃப்ராடு பையில் போய் நீங்கள் நம்பிட்டு உங்களோட வாழ்க்கையை வந்துட்டு இப்படி சீரழிச்சிட்ருக்கீங்க. யாராச்சும் வீட்டில் வந்து தீய கொளுத்தி விடுவாங்களா? அதில் போய் நீங்களையுமே மாட்டிக்கிட்டு அவருக்குமே இந்த நிலைமை ஆக்கிட்டீங்க. உங்களுக்கு எப்போ வந்துட்டு கண்ணு தெரிய போதோ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்கும்போது எனக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஏன்னா அவர் வந்துட்டு திரும்ப வந்துட்டு ரீமேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ உடனே வந்துட்டு அவள் ட்ரெஸ் எல்லாம் அங்கே போட்டுட்டு அங்கே ரெடியாகி வந்துட்டுருக்கா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. என்னென்னா அவங்க மிஸ்டர் ஜூஹி கூட சேர்ந்து அந்த ஃபூ வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஏமாற்றி அங்கே தெருவில் அடித்து விரட்டி விட்ருக்கான். எல்லாத்தையும் பறிச்சுட்டு அவளுமே வந்து கடைசி காலத்தில் இப்படி சீரழிஞ்சு போய் தான் செத்து போயிருக்கான். நம்ம ஹீரோ தான் அப்பயுமே கூட இருந்திருக்கான். இதெல்லாம் இப்போ நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கும்போது ஃபூ அங்கே வந்து பாவம் கால் வந்துட்டு இப்படி உடஞ்சி போயிடுச்சு. உன்னோட ஒய்ஃப்மே உன்னை லவ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே முடியாமல் இப்படி போயிருந்து கவலைப்பட்டுட்ருக்க. பேசாமல் வந்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் இருந்து கிளம்பிறதா உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே நான் வந்துட்டு இப்போ ரொம்பவே நல்ல மனுஷன் ஆகிட்டேனா? நான் வந்து என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இப்படி நாய் பூனையெல்லாம் தெருவில் போகிறதெல்லாம் வந்துட்டு இங்கே குறைச்சிட்ருக்கு. நான் வந்துட்டு என் பொறுமையை இழக்கிறதுக்கு முன்னாடி மரியாதையோட இங்கேருந்து போயிருங்க. ஏன்னா நீ வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து சீட் பண்ணிவிட்டு அவளுக்குவே வந்துட்டு துரோகம் பண்ணுறீங்களான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் வந்துட்டு ஒன்றை சீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உனக்கு எதுக்கு இந்த அக்கறைன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கே வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு முதல் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்ததுமே நான் வந்துட்டு லேட்டாக வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அவனை பார்த்தாங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பார்த்தேன் இவன் நிலைமை அப்படின்ற சொல்லிட்டு சிரிச்சிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன். நீ வந்துட்டு என் கூட சேர்ந்து நீ திரும்ப ரிட்டர்ன் வந்துடு. நம்ம எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ற சொல்லிட்டு ரிங்கை கொடுத்தவங்க ப்ரப்போஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே என்னோட நேமில் வந்துருச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படின்னா வந்துட்டு நீ உடனே என் கூட சேர்ந்து கிளம்பிவான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நீ என்னை டைவர்ஸ் பண்ணதை பற்றி கவலை கிடையாது. பட் வந்துட்டு இவன் கூட போனேன்னா அது வந்துட்டு உனக்கு ப்ராப்ளம் ஆயிரும். யாராச்சும் உன்னை வந்துட்டு ஏமாற்றி தெருவில் விட்டாமன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணும்போது இதான் அந்த ஃபைல்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொண்டு வந்ததுமே ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அதை குடுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டான். நம்ம ஹீரோயின் அதை கிழிச்சு அங்கே வந்துட்டு தூக்கி எரிஞ்சு விட்றா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்ன இவ பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒன்றுமே புரிய மாட்டுது. அந்த ஜூஹி உனக்கு என்ன பைத்தியம் ஆயிடுச்சா? இதெல்லாம் எதுக்காக நீ தூக்கி எரிஞ்சிட்ருக்க இப்படி கிழிச்சி? அவர் உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிகிட்ருக்கார் தெரியுமா? தூக்கத்தில் கூட உன்னோட பேரை தான் சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னதும் அப்படியா? அவன் தூங்கிட்டு இருக்கப்ப நீ எப்போ பக்கத்தில் போனேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் உங்களுக்குள்ளே என்னமேலாம் நடந்துட்டு போட்டோம், நான் அதை பற்றிலாம் கவலைப்படலைன்னு நம்ம சொல்கிறா. நீ வந்துட்டு இவனை போய் நம்பாத. நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன். உன்னை நல்லா பார்த்துக்குருவேன்னு சொன்னதும் நான் ஏன் உன் கூட வரப்போகிறேன்? என்னோட ஹஸ்பண்டுக்கு எனக்குமே வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதும் எனது ஹஸ்பண்ட் அப்படின்ற சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. சிஸ்டர் நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா? லவ் பண்ணுறவங்களை விட்டுட்டு என்ன மாதிரி வந்துட்டு காலுகிட்ட போய் நீ வந்து போயிட்டுருக்கன்னு சொன்னதும் அதை பற்றி நீ கவலைன்னு அவசியம் கிடையாது. நீ வந்துட்டு இதை பற்றி பேசணும்னு ஒன்று வந்து எந்த விஷயமே தேவையில்லை. இவங்க 2 பேர்த்தையுமே அடித்து அங்கே வெளியே இழுத்து விடுங்க அப்படின்ற சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்கான். ப்ளீஸ் வந்துட்டு நீ இப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரிய மாட்டுது. நம்ம வந்துட்டு இப்போ வீட்டுக்கு போகலாமா, ரொம்ப டைம் ஆயிடுச்சின்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. பிறகு இவங்களை அங்கே அடித்து வெளியே விட்டதுமே என்ன நடந்துட்டுருக்கு, எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு அவள் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா எதுவுமே புரியலேன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்துட்டு எல்லாமே கைக்கு வந்துருச்சுன்னா அவளை விரட்டி விட்டுட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் நினச்சோம். ஆனால் இப்படி ஆயிடுச்சின்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத. கண்டிப்பாக அவளை வந்து பர்த்டே பார்ட்டிக்கு வர வச்சு அவள் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பா கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறான். நம்ம ஹீரோ ஏன் நான் அவனுக்காக தான் அங்கே வந்து ஃபுட் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் உங்ககிட்ட வந்து பேசணும்னு சொன்னதும் நான் வந்து திரும்ப அந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறேன்.
உன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை உன் பேரில் வந்து மாற்றி கொடுத்துட்றேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இப்படி ஒரு நல்ல ஹஸ்பண்டை விட்டுவிட்டு அந்த பூவோட பின்னாடி போய் இந்த கேரக்டர் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தா. இது எல்லாத்தையும் நான் தானே இப்போ வந்து சரி பண்ணணும், இந்த கேரக்டரில் இருக்கேன்னா அப்படின்ற சிட்டாவை யோசிச்சுட்டு நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், இந்த மாதிரி இதுக்கப்புறம் எதுவுமே தப்பு பண்ண மாட்டேன்னு சொன்னதும், இதுக்கு முன்னாடியுமே நீ வந்து இதே சொன்ன உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொன்னதும், நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கவான்னு சொல்லிட்டு அங்கே அவனை போய் வந்துட்டு கிஸ் பண்ணதுமே ரொம்பவே ஷாக்காகி போயிருது அவனுக்கு. இது ஃபஸ்ட் டைம் மேரேஜ் ஆன பிறகு அவளாக வந்து என்னை கிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கான். ஆனாலுமே அவனால் நம்ப முடிய மாட்டுது, இவளை நம்புறதா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். போகும்போது ஆல்ரெடி என்னோட கால் வந்து ஊனமாயிருச்சு, என் கூட சேர்ந்து இருந்தாலுமே உனக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது அப்படின்ற செட் அங்கே போகும்போது நம்ம ஹீரோயின் எனக்கு வந்துட்டு மெடிக்கலை பற்றி நல்லாவே தெரியும், நான் அந்த வேர்ல்டில் வந்து 22 வயசுலேயே நான் பிஹெச்டி முடிச்சிட்டேன், கண்டிப்பாக வந்துட்டு நான் எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே மெடிசன் புக் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு அங்கே வந்துட்டு அதை பற்றி அங்கே வந்து சரி பண்ணுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிச்சேக்கா. அவளாவே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் தன்னோட காலில் அங்கே வந்து பண்ணி பார்த்துச்சேக்கா. என்னோட மாஸ்டர் மட்டும் இப்போ இருந்தாருன்னா கொஞ்ச நேரத்துலேயே இவனை சரி பண்ணியிருப்பாரு, ஆனால் நானாவே வந்துட்டு கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அதான் அவள் வந்துட்டு ரெடி பண்ணி வந்துட்டு அப்படியே அங்கே தூங்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நான் வந்து திரும்பவுமே இந்த கான்ட்ராக்டை ரெடி பண்ணினேன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபைலை கொண்டு வந்தா அவள் காலில் வந்து நீடியெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு என் காலை சரி பண்ணுறதுக்கு அவள் ட்ரை பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அவளுக்கு அங்கேவே போர்வையை போற்றி விட்டுட்டு அவன் அங்கேவே நைட்டு ஃபுல்லாக இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதுமே ஹீரோயின் அவனை பார்த்து அங்கே ஷாக் ஆகிட்டு என்னப்பா நடந்துட்டுருக்கு, நீ வந்துட்டு என்ன தூங்க போலையான்னு சொன்னதும், நீ இப்போ என் காலை சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, அது சுத்தமாக வேஸ்ட் அப்படின்றத அவன் சொல்கிறான். நீ ஏன் வந்துட்டு அதுக்குள்ளே ஹோப்பை வந்துட்டு விட்டுச்சேக்கு அப்படின்றத சொன்னதும் எல்லா டாக்டர்ஸுமே சொல்லிட்டாங்க எதுவுமே நடக்காதுன்னு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னதும் நான் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன்னேன்னு சொல்லிட்டு அவங்க நீடியெல்லாம் எடுத்து அவனுக்கு அங்கே குத்தி விட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுமே அவனுக்கு லைட் அங்கே வந்துட்டு பெயின் ஆகுது. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு உனக்கு அப்படின்னா வந்துட்டு கால் சரியாயிரும், நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணி உன்னை காப்பாற்றிடுவேன் அப்படின்றத அவள் சொல்கிறான். அந்த ஃபூதா அவளுக்கு கால் பண்ணி இப்படி பர்த்டே பார்ட்டி இருக்குல்ல, கண்டிப்பாக நீ வரணும்னு சொல்லிட்டு அங்கே இன்வைட் பண்ணதுமே நான் வரேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ என்ன வந்துட்டு பர்த்டே பார்ட்டிக்கு நானுமே வரவான்னு சொன்னதும் இல்லை அங்கே நீங்களாம் வர வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. பிறகு ஹீரோயின் ரொம்ப அங்கே சூப்பராக வந்துட்டு கிளம்பி வந்துட்டேக்கா. இன்றைக்கி அவன்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே நான் வந்து திரும்ப வாங்கிட்டு வரணும் அப்படின்ற சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு போயிட்டேக்கா. நம்ம ஹீரோ அவங்க பார்த்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாகிட்டேக்கா. சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன், உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருந்தால் எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், எனக்கு சில பாடி கார்ட்ஸ் எல்லாம் வேணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. கார்ட்ஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்ததும் அவர் ரொம்ப ஹாப்பியாயிட்டாங்க. போகும்போது இவங்க எப்படி பாஸ் இப்படி மாறி போனாங்க, என்னால் நம்பவே முடியல, ரொம்பவே ஜென்டிலாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லும்போது அவன் முறைச்சிட்டு பார்த்ததுமே நான் அப்படி சொல்லலை பாஸ், முந்தி வந்துட்டு வேறு மாதிரி இருந்தாங்க, டோட்டலாக வந்துட்டு அவங்க வந்துட்டு உங்களை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க உங்களை ரொம்பவே லைக் பண்ணிட்டு இருக்காங்க, அதை நல்லா புரியுதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நானாகவே வந்துட்டு அவளை போக சொன்னேன், அவள் போக மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை ப்ரொவோக் பண்ணிட்டு இருக்கா, இதுக்கப்புறம் அவளாவே நினச்சாலுமே நான் வந்துட்டு அவளை திரும்ப போக விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். வீட்டில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு உன்ட்ட இப்போ வரைக்கும் நான் கொடுத்த கார்டு காசு அதுக்கப்புறம் கார் எல்லாத்தையுமே கொடு, நீ வச்சிருக்க வாட்ச் கூட என்னோட தான் சொன்னதுமே அவை நீ எப்போ கொடுத்த, நீ எதுக்காக அப்படி போய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு கொடுத்ததை நீ வேணா இல்லைன்னு சொல்லலாம், ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லுமா, இப்போ அப்படின்னா நான் தான் உன்ட்ட இருந்து பறிக்கணுமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்பாவே நீ வந்துட்டு இடியட் மாதிரி பண்ணிட்டு இருக்காத, அவனுக்கு ஆல்ரெடி உடம்பு முடியாமல் போயிட்டான், நீ வந்துட்டு ஏன்ட்டு இப்போ வந்து இதெல்லாம் பறிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கே, நான் மட்டும்தான் உனக்கு இருக்கேன், உன்ட்ட சின்சியராக நடந்துட்டுருக்கே அப்படின்ற சொன்னதும் அவங்க சிஸ்டர் அங்கே கோவமாயிட்டு நீ இப்படிலாம் அவன்கிட்ட பிஹேவ் பண்ணேன்னா அவன் வந்துட்டு உன்னை வெட்டிங் பண்ணிக்க மாட்டான், நீ தான் வந்துட்டு கவலைப்பட போகிறேன்னு சொன்னதும் ஒன்றும் நான் கவலையெல்லாம் பட மாட்டேன், அவன் வந்து கட்டிட்டு இருக்க அந்த கோல்டு வாட்ச் என்னோட தான் பிடிங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கார்ட்ஸை வச்சு அங்கே பறிக்க வச்சுடுறா. அப்போ அவங்க அப்பா அவங்க ஸ்டெப் மதர் அங்கே வந்துடுறாங்க. என்னோட பர்த்டே அன்னைக்கு நீ வந்துட்டு என்ன அசிங்கம் பண்ணிட்டுருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் நான் என்ன அசிங்கம் பண்ணிட்டுருக்கேன், கொடுத்தது தானே திரும்ப எடுக்க வந்திருக்கேன், இங்கே இருக்க எல்லாமே வந்துட்டு எனக்கு சொந்தமானது, இந்த வில்லாவுமே நான் வந்துட்டு பரிதாபப்பட்டு உங்களுக்கு வந்துட்டு விட்டேன்னா நீங்கள் வந்துட்டு மனசில் வந்துட்டு ரொம்ப ஓவராக வந்துட்டு ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இன்றைக்கி பிடுங்காம மட்டும் விட மாட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவங்க அப்பா பேசினா இவள் பதில் எதுவும் பேச மாட்டா போல், ஆனால் வந்து பதிலுக்கு பதில் பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு இவளுக்கு என்னதாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோ ஏன் அப்பா நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள், உங்களோட கம்பெனி பேங்க்ரப்ட் ஆன பிறகு என்னோட ஹஸ்பண்டோட காசை வச்சு தானே உங்கள் குடும்பத்தை இந்த மாதிரி மாற்றினேன், ஸோ அப்படின்னா வந்துட்டு இங்கே இருக்க எல்லா திங்ஸுமே எனக்கு சொந்தமானதில்லை, எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகணும்லன்னு சொன்னதும் அந்த ஆள் கோவப்படுறாரு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு பெரிய லிஸ்ட்டே கொண்டு வந்திருக்கேன், என்ன நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய வந்துட்டு பேனர் மாதிரி என்னத்தையும் தொங்க விட்டு இங்கே இருக்க எல்லாமே எனக்கு சொந்தமானது, ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் பறிச்சுட்டு போங்க, இந்த வீடு வந்துட்டு எனக்கு சொந்தமானது, ஆனால் வீட்டை பிடுங்கிட்டு போக முடியாது, அதுவாசி நீங்கள் எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்றத சொல்கிறா. பிறகு அவனோட கோட்டையுமே பிடுங்க, அது என்னோட காசில்
அதை வாங்கி போட்டிருக்கான்னு சொன்னதும் அங்கே அவன் கோவமாயிட்டு, நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, உனக்கு யாரும் கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன், அந்த ஊனமானவனை போய் மேரேஜ் பண்ணி நீ என்ன பண்ண போற, அந்த ஃபேமிலியுமே உன்னை ஏற்றுக்க மாட்டாங்க, உன்னால தான் அவனுக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தாங்க ரொம்ப சூப்பராக வாக் பண்ணி வந்துட்டு, யார் என்னோட ஒய்ஃபை வந்துட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே எல்லாருக்கும் ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோயின், ஹனி உங்களுக்கு என்ன கால் சரியாயிடுச்சான்னு சொன்னதும், எல்லாம் என்னோட ஒய்ஃபோட வந்துட்டு அங்கே வந்து திறமையினால தான் அவன் சொல்கிறான், பட் ஃபுல்லாக வந்துட்டு சரியாகலை, போர்ஸ் பண்ணி அவன் நடந்து வந்துட்டு இருக்கான் ஹீரோயினை காப்பாற்றணுன்றதுக்காக. உடனே அவங்க அப்பா அங்கே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பயந்து போயிட்டு, அவங்க ஒழுங்காக வந்துட்டு இப்போ பேசின எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னதும், அவங்க ஸ்டெப் மதர் கேட்க மாட்டேன்னு சொன்னதுமே கோவப்பட்டுங்க கணத்தில் சேர்ந்து அரைஞ்சதுமே அவங்க பயந்து போயிட்டாங்க, சாரி கேட்குறாங்க. இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயின்ட்ட சாரி கேட்டதுமே, ஏன்ட்ட ஏன் கேட்குறீங்க, ஹஸ்பண்டை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தீங்க, மரியாதையோட வந்துட்டு அவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்றத சொன்னதும் அதே மாதிரி எங்க பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அவங்க அப்பா, நம்ம வந்துட்டு இப்போ பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலாமா, என்னோட மருமகனே வந்துட்டாருன்னு சொன்னதும் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் வந்துட்டு நான் வாங்க வேண்டிய பொருளை எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸுமே காமிச்சதுமே அந்த ஆள் கோவப்பட்டுட்டு, நான் வந்துட்டு உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தா நீ வந்துட்டு என்கிட்ட இப்படியா நடந்துக்குவான்னு சொன்னதும், நீங்கள் தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் எல்லாத்தையுமே நான் கஷ்டப்பட்டு வளர்த்துட்ருக்கேன், ஸோ எல்லாமே வந்துட்டு எனக்கு வேணும்னு சொல்லும்போது அந்த ஆளுக்கு அங்கே நெஞ்சு வலி வந்ததுமே நம்ம ஹீரோயின் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னதும் அவங்க ஸ்டெப் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வந்துட்டால வலிக்குன்னு சொல்லிட்டு அங்கே யோசிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயின், இங்கே இருக்க எல்லா பொருளையுமே நான் தூக்கிட்டு போகாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுனதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. பிறகு அங்கே நடந்து போயிட்டு இருக்கும்போதே ஹீரோக்கு அங்கே கால் ரொம்ப பெயின் ஆனதுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும், பாஸ் வந்துட்டு இன்னும் சரியாக குணமாகலை, உங்களுக்காக தான் வந்தாருன்னு சொன்னதும், இப்படிலாம் நீ வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் வந்துட்டு உனக்காக ஒன்றும் வர கிடையாது, நான் என்னோட மானத்தை காப்பாற்ற வேணாமா அதுக்காக தான் வந்தேன்னு சொன்னதும், யாருக்காக வந்தாலும் சரி நீ இப்படிலாம் வந்துட்டு ஹார்ஸாக பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு அவ சொல்கிறா. வீட்டுக்கு வந்துட்டு அவன் ஷர்ட்லாமே கழட்டிட்டு குளிக்க போகிறான். நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே வந்ததுமே அவன் ரொம்ப ஷை ஆகிட்டாங்க, வந்து ஷர்ட்டை வச்சு மறைச்சிக்கிறான். இவன் பாடி எவ்வளோ பார்க்க சூப்பராக இருக்குது, அதனால தானே இவன் வந்து என்னோட ஃபேவரட் கேரக்டர் அப்படின்ற செட் அவள் யோசிச்சேக்கா. நான் வந்துட்டு உனக்காக ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லிட்டு கேட்டதும், எனக்கு என்ன நீ ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னதும், குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும், அதெல்லாம் வேணான்னு சொன்னதும், சரி ஓகே நீ குளிச்சுட்டு வா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் போகிறா. பிறகு குளிச்சுட்டு வந்த பிறகு அவன் ஹேர் எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு அவனுக்கு வந்துட்டு அங்கே ஆயிலெலாம் போட்டு அங்கே மசாஜ் பண்ணி விடுறான் காலை. பிறகு காலெல்லாமே அமுக்கி விட்டதுமே இவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இவன் இவ்வளோ தூரத்துக்கு பாசமாக வந்துட்டு திடீர்னு மாற என்ன ரீசன் சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். என்னாச்சு நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு மாறி போயிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட, உன்னோட ஃபேமிலி உன்னை எப்பயுமே வந்துட்டு சரியாக ட்ரீட் பண்ண மாட்டாங்களான்னு சொன்னதும், சின்ன வயசில் என்னோட அம்மா ஹாஸ்பிட்டலில் உட முடியாமல் இருக்கும்போதே இவர் இந்த மிஸ்ட்ரஸையும் உங்கள் பிள்ளையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார், அப்போ இருந்தே இவரை நான் ரொம்ப ஹேட் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால தானே நான் இவங்ககிட்ட போய் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறேன், சரி மசாஜ் முடிஞ்சிருச்சு நான் இப்போ கிளம்புறேன்னு சொன்னதும் வேமா பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நீ எதுவும் கவலைப்படாத நான் உனக்காக இருக்கேன்னு சொல்கிறான். நாளைக்கு என் தாத்தா வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்காரு, போகலாமான்னு சொன்னதும் போகலாமேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. நீ என்னை லவ் பண்ணுறையே இல்லையே, என் கூட சேர்ந்து இப்படி ஹாப்பியாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். பிறகு அங்கே போனால் அவங்க ஆன்ட்டி அவங்க அங்கிள் எல்லாமே இருக்காங்க. அவங்க ஆன்ட்டி வந்துட்டு, என்ன நீ வந்திருக்கியா, பாவம் என்ன நடக்க முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க, வரலனாலும் யாரும் ஃபீலெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு பெரியவங்க நான், நீ வந்துட்டு ஒரு ஹலோ ஆச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டினதுமே அவங்ககிட்டே அவங்க ஹஸ்பண்ட்டையுமே அவள் ஹலோ சொல்லிட்டு இருக்கா. அவங்க பையன் இருக்கான். ஸோ வந்துட்டு அவங்க பையன்ட்டு அங்கே பேச ட்ரை பண்ணதும் அந்த குட்டி பிசாசு பார்த்தா அவ்வளோ ரூடாக ரொம்ப ஒழுங்கினமாக பிஹேவ் பண்ணுது. அப்போ அவங்க சிஸ்டர் அங்கே வந்துடுறா. ரொம்பவே பாராட்டி அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு வருஷம் ஆகி போயிடுச்சு மேரேஜ் ஆகி, எப்போ பிள்ளை பெற்றுக்க போகிறீங்கன்னு சொன்னதும், நாங்கள் ரொம்ப எனக்கு கிளவியாக போயிட்டோம், இப்போ தானே மேரேஜ் ஆகிருக்கு, நாங்கள் பார்த்து பெற்றுக்குருவோம், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க சொல்லும்போது அங்கே தாத்தா வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்றாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகிறா. அப்போ அங்கே அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு, அவன் வந்துட்டு உன்னை ரொம்ப வந்துட்டு கொடுமைப்படுத்துகிறானாமா, என்ன பண்ணிட்டுருக்கான், இப்போ உனக்கு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தியாமேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது என்னோட மிஸ்டேக் தான், நான் தான் அவரை வந்துட்டு சரியாக புரிஞ்சுக்காமல் விட்டுட்டேன், இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காது, நான் கண்டிப்பாக வந்துட்டு நல்லபடியாக அவரை வந்து பார்த்துக்குருவேன், அவருமே என்னை பார்த்துக்குவாருன்னு சொன்னதும் அவருக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கு. தாத்தா அவன் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டவன், அவங்க அம்மா அப்பா இறந்த பிறகு அவன் ரொம்ப வந்துட்டு பாசத்துக்கு எங்கண்ணா நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு அங்கே ஹார்ட் வந்து ரொம்ப பெயின் ஆகிட்டு மயக்கமானதுமே நம்ம ஹீரோயின் மூச்சு நிற்க போதேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா. அப்போ அவங்க ஆன்ட்டி, என்னோட அப்பாவை நீ என்ன பண்ணி தொலைஞ்ச அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அங்கே அவ்வளோ பிடிச்சி பயங்கரமாக வந்துட்டு திட்டாங்க. அப்போ அங்கே டாக்டருங்க வந்துட்டு வாங்க தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க. கோவப்பட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற
அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஸ்டாப் பண்ணுறாரு. அப்போ அங்கே வந்துட்டு வேமா வந்து அங்கே நம்ம ஹீரோவுமே உள்ளே வந்ததுமே நான் வந்துட்டு அவருக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருந்தேன், நீங்கள் வாட்டு புரியாமல் பேசாதீங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க சிஸ்டரை போய் ஐஸ் பேக் கொண்டு வர சொல்கிறான். என் பக்கத்தில் வான்னு சொல்லிட்டு அங்கே கண்ணத்தை அவன் பார்த்துட்டு இருக்கான். அப்போ டாக்டர் வந்து நல்ல வேளை அவரோட மூச்சு நின்று போயிட்டுருக்கும், இவங்க மட்டும் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கலன்னா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அவங்க சிஸ்டர் ஐஸ் பேக்லாம் கொடுத்ததுமே அங்கே ஹீரோ வந்துட்டு அவளுக்கு அங்கே வந்துட்டு வச்சுட்ருக்கான். இப்போ வந்துட்டு நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அவள் மேலே வந்துட்டு எந்த தப்புமே இல்லாமல் நீங்கள் எதுக்காக போட்டு அடிச்சிங்க, நீங்களும் உங்கள் ரெண்டு பேரும் மன்னிப்பு என்னோட ஒய்ஃப்கிட்ட கேட்டாகணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவங்க வந்துட்டு நடந்த எல்லாத்துக்குமே அங்கே சாரி கேட்குறாங்க. ஆனால் வந்துட்டு நான் வந்துட்டு எதுக்காக மன்னிப்பு கேட்க போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. நீ வந்துட்டு இவளுக்காக உன்னோட ஆன்ட்டிகிட்ட போய் இந்த மாதிரி நடந்துக்குவேன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஒழுங்காக நீ பண்ணது தப்பு, மன்னிப்பு கேளுன்னு சொன்னாலுமே நான் கேட்க மாட்டேன்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு பயங்கர கோவமாக இருந்துச்சு. கொடுத்த எல்லாத்தையுமே நான் ரிட்டன் திரும்ப கொடுக்காம இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு பயங்கரமாக அடி வெளுத்ததுமே அங்கே அவர் நடந்த எல்லாத்துக்குமே அங்கே சாரி கேட்குறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு கண்ணை ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கதை பார்த்துட்டு வா நான் உனக்கு மெடிசன் போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு நர்வஸ் ஆகுது. அப்போ அவன்கிட்ட என்ன உண்மையிலே வந்துட்டு நாங்கள் வந்து அடி வந்து இப்படி வாங்கினப்போ உங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறப்ப நான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மழுப்ப பேச வர்றான். நான் உங்கள்கிட்ட கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், ஃபீல் ஆச்சா இல்லையான்னு கேட்டதுமே அவங்க வந்துட்டு ஆமான்னு சொன்னதும் ரொம்பவே ஹீரோயினுக்கு ஹாப்பியாகிருது. அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கா. அங்கே ரொம்பவே ஹீரோவுமே பக்கத்தில் நெருங்கி வந்ததை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே கிஸ் பண்ண வரும்போது ஹீரோ சரி நீ தூங்கு, நான் வந்துட்டு உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு அவன் போய் அங்கே படுத்ததுமே ஹீரோயின் ரொம்பவே கோவமாயிடுறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வந்துட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே பக்கத்தில் க்ளோஸாக படுத்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அவளை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் அவன் தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு ரொம்ப நீ வந்துட்டு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போகிறா. உனக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அப்போ நெக்ஸ்ட் டே எங்கள் தாத்தா கூப்பிட்டுட்டு வந்து எல்லாருமே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவருக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு எக் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அங்கே ரொம்ப பயமாகிடுது. ஐயோ அவருக்கு எக்கே பிடிக்காதேன்னு சொல்லிட்டு பட் அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சாப்பிட்றனே அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. என்னடா இவர் மருமக பேச்சை கேட்டுட்டு இப்படிலாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு நீங்களுமே எக் சாப்பிடுங்க, அது உங்களுக்குமே நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கே ஊட்டி விட்டதுமே அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு அவங்க சிஸ்டருக்கு. அப்போ அவங்க ஆன்ட்டி அங்கே வர்றாங்க சாப்பிட்றதுக்காக. வந்துட்டு அவங்களுக்கு மூஞ்செல்லாம் சிடு சிடுன்னு வச்சுட்டு நீங்கள் இவட்ட போய் எதுக்குப்பா பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நீ வாயை மூடிட்டு பேசாமல் இருக்க மாட்டியா, அந்த பொண்ணு இல்லைன்னா நான் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன், நீ என்னென்னமோ அவளை அடித்து அவமானப்படுத்தியிருக்க, என்ன உங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கோப்பட்டதுமே அவங்க ஹஸ்பண்டுக்கு இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சுத்தமாக பிடிக்கல. அப்போ ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேத்துக்குமே டைவர்ஸ் ஆயிடுச்சு, என்னமோ பாசமாக இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதும் மரியாதை நீங்கள் இருந்து எந்திரிச்சு போறியா இல்லையான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கே அவர் இருந்து விரட்டி விட்டுறாரு. நம்ம ஹீரோ நான் அப்படிலாம் வந்துட்டு அவளை டைவர்ஸ் பண்ணலை, இவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அவங்க சிஸ்டருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நைட்டு பார்த்தா இவன் நல்லா தண்ணியை போட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோ என்னாச்சு இவ திரும்ப தண்ணியை போட்டுட்டு வந்திருக்கானா, கண்டிப்பாக வந்துட்டு என்னை விட்டுட்டு அங்கே ஃபூட்டை பேசணும் போகணும்னு சொல்லி தான் யோசிப்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நீ வந்துட்டு என்னை திரும்ப மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க, நீ வந்துட்டு வேணும்னா வந்து மேரேஜ் பண்ணுவேன் இல்லைனா விட்டுட்டு போவியான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் பிடிச்சி இழுத்ததுமே பார்த்தா அவன் மயக்கமாயிடுறான். மார்னிங் அவன் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, நேற்று நைட்டு நான் ஏதாச்சும் உலர்னேன்னா அதை பெருசாலாம் எடுத்துக்காதீங்கன்னு சொன்னதும் நான் ஒன்றும் பெருசாக எடுக்கலன்னு அவன் சொல்கிறான். பிறகு அவங்க அசிஸ்டன்ட் பார்த்தா அங்கே வந்துட்டு பொக்கே எல்லாமே கொடுத்துட்டு இப்படி வந்து அவர் தான் அனுப்பி விட்ருக்காரு அவங்களுக்காக அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு சரி ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த பொக்கே கொண்டு போய் நீங்கள் அவர்கிட்ட கொடுங்க, அவள் வந்துட்டு என்ன செய்கிறான்னு பார்ப்போம் அப்படின்றத சொன்னதுமே அவருமே ஓகேன்னு செட்டுங்க கொண்டு போகிறாரு. பிறகு கொஞ்ச நேரத்தில் ரிட்டர்ன் கொண்டு வந்து கொடுத்துட்டு மேடம் இப்படி இதை வேணான்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு வந்துட்டு இந்த பொக்கையை கொண்டு போய் கொடுத்ததுமே கோவம் ஆயிட்டாங்க அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே கொஞ்ச நேரத்தில் பாஸ் இப்படி வந்துட்டு மேடம் வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்களா, லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படின்றத சொல்லும்போது அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோக்கு ஷாக் ஆகி போயிட்டு வேமா அவளை ஸ்டாப் பண்ண போனதுமே நீ இப்போ வந்து நாடகம் நடிச்சிட்டு இருக்க, எனக்கு நான் உன்னை பற்றி தெரியாதா அப்படின்ற செட் அவள் கேட்குறா. நீ என்னை செக் பண்ணி பார்க்குறியா, நீ பொக்கேவெல்லாம் கொடுத்து விட்டு அப்படின்றத சொன்னதுமே ப்ளீஸ் நீ என்னை மன்னிச்சிரு, நான் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் எங்கள் சாரி கேட்குறான். இந்த வீட்டை விட்டு போகணுன்னா நீ போக தேவை கிடையாது, நானே போகிறேன், ஏன்னா நான் தானே தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றத அவன் சொல்கிறான்.
சேர்ந்து ஒரு இடத்துக்கு மட்டும் வான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனால் அங்கே அந்த வந்துட்டு ஏகப்பட்ட பொருள் எல்லாமே வாங்கிக்கிட்டு அவங்க சிஸ்டரோட சேர்ந்து வாழ்றான். நான் உனக்காக தான் ஷாப்பிங் எல்லாமே பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் உன் பேச்சை நிப்பாட்டு, நான் கொடுத்த வந்துட்டு காசு பணம் எல்லாத்தையும் திரும்ப ரிட்டர்ன் கொடு, கார்டெல்லாம் கொடுன்னு சொல்லிட்டு அவள் வாங்குறா. அங்கே வந்துட்டு பேமெண்ட் எல்லாத்தையும் அனுப்பிவிடுன்னு சொன்னதும் ஏகப்பட்ட காசு செலவழிச்சிருக்க, எல்லா காசையுமே வந்துட்டு ரிட்டர்ன் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு எழுதி கொடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே எழுதி கொடுக்க சொன்னதுமே வேற வழி இல்லாமல் அவங்க வந்துட்டு எழுதி கொடுத்துட்ருக்கான். பேரும் டென்ஷன் ஆகிட்டாங்க. வந்து போனாங்க சாக்க வச்சு போத்தி விட்டு பயங்கர அடி வெளுத்து விட்றாங்க. இதெல்லாமே அவளோட வேலை தான் சொல்லிட்டு அங்கே மயக்கமாயிடுறாங்க. ஹீரோயின் இன்னமே கோவமாயிட்டே என்கிட்ட வரவுமே இன்னமே என் மேலே கோவமாக இருக்கியா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருப்பா, நான் வந்துட்டு தெரியாமல் ஏதோ வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணிட்டேன், நான் வந்துட்டு உன்னோட வில்லால இருக்கலாம்லன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இருக்கலாம் நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொன்னதுமே அவர் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணதுமே என்ன பண்ணிட்டுருக்கீங்க அங்கே பாருங்கள் வந்துட்டு அவர் உள்ளே இருக்காருன்னு சொன்னதும் நான் வந்து டிரைவிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு அவர் சொன்னதுமே ரொம்பவே ஹீரோக்கும் ஹாப்பியாக இருது. அங்கே நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் வந்துட்டு உன்னை திரும்ப மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், என்னை பண்ணிக்கிறியான்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாயிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளுமே ஓகேன்னு சொன்னதும் இவங்க 2 பேரும் ஹாப்பியாகிட்டு கிஸ் பண்ணால் குளிரில் பாவம் அவர் அங்கே வந்து நடுங்கிட்டு இருக்காரு. எங்க நம்ம ஹீரோயின் அவன் வந்து மீட் பண்ணிட்டு நேற்று ஆளுங்களை வச்சு அடிக்க வச்சது நீ தானே, எதுக்காக இப்படி வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் உங்களை மாதிரி வெட்டி பீஸுகளை போய் அடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்குது, நான் வந்துட்டு எதுக்காக அப்படி போய் பண்ண போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறான். நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. ஹீரோ அங்கே இருக்கிறத பார்த்துட்டு உடனே அவன்ட்டு அங்கே வந்து பல்ல காமிச்சிட்டு அப்படியே வந்துட்டு ஐஸ் வச்சு அங்கே பேச ட்ரை பண்ணிட்டுருக்கா. பட் அங்கே நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு கண்டுக்காமல் இருக்கவுமே அங்கே வெயிட்டர் வந்து சாப்பாடு கொண்டு வந்தா வேணும்னே காலை தூக்கி அங்கே வந்து ஊடலை தள்ளி விட்டதுமே அந்த சாப்பாடு அவன் மேலே கொட்ட போனதும் நம்ம ஹீரோயின் ஊடலை போய் விழுந்து அந்த சாப்பாடு ஃபுல்லாக அவன் மேலே கொட்டி போயிருது. நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழைய போட்டுட்ருக்கா, பார்த்து வர மாட்டியா, எப்படி வந்துட்டுருக்க, நீயா போய் உடலை விழுவியான்னு சொன்னதும் ஹீரோயின் கோவமாயிட்டு அங்கே சூப்பத்துக்கு தலையில் ஊற்றிட்டு பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு என்னோட ஹஸ்பண்டை ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு நல்ல மாதிரியே நடிச்சிட்ருக்க அப்படின்ற சைட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறா. நீ இப்போ பண்ண வேலைக்கு ஒழுங்காக வந்துட்டு மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போட்டு அவளை அடித்து அங்கே மன்னிப்புமே கேட்க வச்சிடுறாங்க. அந்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே மெடிசன்லாம் அவன் போட்டு விட்டுட்ருக்கான். அப்போ ஹீரோயின் நீ வந்துட்டு இதுக்கப்புறம் பார்த்து இருந்துக்கிறணும், இந்த மாதிரி வந்துட்டு அடுத்தவங்க ஹர்ட் பண்ண நீ விட்டுட்டு இருப்பேன்னு சொன்னதும் நீ இப்போ நடுவில் ஊடால வந்து விழுந்து உனக்கு ஏதாச்சும் ஆகிப்போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், எதுக்காக நீ வந்துட்டு இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டுருக்க அப்படின்ற செட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நான் மட்டும் காப்பாற்றுறேன்னா அப்புறம் உன் ஃபேஸ் ஃபுல்லாமே வெந்து போயிருக்குமே அப்படின்ற சொன்னதும் நீ இப்படிலாம் இதுக்கப்புறம் பண்ணாத அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்கிறான். ஹீரோ ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவளை கன்னத்தில் போய் கிஸ் பண்ணதுமே எங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ற சட்டி கேட்டதும் அவன் லிப்பில் கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மாட்ட போய் இங்கே பாருங்கம்மா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து என்னை அடித்து அவமானப்படுத்திட்டாங்க, என்னை சாரி கேட்க வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவப்பட்டதுமே அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ஃபோனை பண்ணி என்ன தைரியம் தான் என் பொண்ணுகிட்ட நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கத்துனதுமே உங்கள் வேலை ஏதோ பார்த்துட்டுருங்க, இல்லைனா உங்களுக்குமே இந்த அசிங்கம் நடக்கும், நீங்கள் என்கிட்ட வந்து வாங்கின காசு எல்லாத்தையும் எப்போ ரிட்டர்ன் கொடுக்குறீங்க அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே கடுப்பாய் போயிடுது. நம்ம பேசாமல் அவளை நம்ம வழியிலேருந்து எல்லாமே பண்ணிடலாம், அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு அவளை ட்ரக்கை கொடுத்து அவளோட ரெப்புடேஷனை கெடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த கூட சேர்ந்து அங்கே வந்து ஜாலரை அடிச்சுட்டு அந்த பிளான் அங்கே பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக ஹாப்பியாகிட்டு போயிட்டுருக்கான். என்னோட கனவு எல்லாமே நிறைவேற போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிட்டு இருந்தா அவங்க கால் பண்ணி உன்னோட அம்மாவோட அஸ்தி என்னோட வீட்டில் இருக்குது, நீ இப்போ வரலன்னு வச்சுக்கோமே அதை தூக்கி குப்பையில் எரிஞ்சிருவேன், வேணா நீ வீட்டுக்கு வான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. நம்ம ஹீரோ போய் அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஹீரோயின் கால் பண்ணி எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் நாளைக்கு வந்துட்டு வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன், நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிருது. திரும்ப வந்துட்டு அவன் நம்மளை வேணான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். பார்த்தா அந்த டைரியில் நம்ம ஹீரோ வந்து அவள் எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கான்ற விஷயம் எல்லாமே இங்கே வந்துட்டு எழுதி வச்சிருக்கான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிருது. நான் உடனே என்னோட ஒய்ஃபை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் அங்கே கிளம்பிட்டுருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு போனது எங்கள் அம்மாவோட அஸ்தி எங்கன்னு சொன்னதுமே ஃபஸ்ட்டு இந்த அஸ்தியை எடுத்துக்கோ, நீ வந்துட்டு எதுக்காக அதுக்குள்ளே போயிட்டுருக்க, இந்தா நான் உனக்காக தான் கொஞ்சம் மில்க் ரெடி பண்ணியிருக்கேன், நீ குடிச்சிட்டு போன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோயினுமே அதை குடித்ததுமே அவளுக்கு அங்கே தலையெல்லாமே சுத்த ஆரம்பிச்சிருது. உடனே அவங்க நான் இன்னைக்கு உனக்கு கொலை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து குத்த வரும்போது ஹீரோயின் ஏந்திரிச்சிட்டு என்னை பற்றி வந்துட்டு நீ என்ன இழிச்சவாயின்னு நினச்சிட்டு இருக்கியா, அவங்கள பற்றி எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு எங்கள் காலில் அந்த பின்னை வச்சு குத்திட்டு அவங்க அம்மாவோட ஆஸ்தி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வேமா அங்கேருந்து போகிறா. ஆனால் போகும்போதே அவளுக்கு தலையெல்லாமே சுத்த ஆரம்பிச்சிருது, புரிஞ்சுக்குது ட்ரக்கு கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே அங்கே கால் பண்ணிவிட்டு என்னை காப்பாற்ற வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு அவங்க மயக்கமானதுமே பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்து விழான். அங்கே அவனை பார்த்ததுமே அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. நம்ம ஹீரோயின் கண்ட்ரோல் இல்லாமல் அங்கே வந்துட்டு அவனை கிஸ் பண்ணிட்டு
ஆரம்பிச்சிருக்கா. நம்ம ஹீரோவுமே கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் ஐயோ உங்களுக்கு என்னாச்சுன்னு சொன்னதும், நீ தான் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க பாரு எவ்வளோ காயமாயிருக்கு அப்படின்றத சொல்லும்போது, நான் வந்துட்டு ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டேன்ல ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் சாரி கேட்குறா. இது எல்லாமே எங்கள் ஸ்டெப் மதரோட வேலை தான். அந்த லேடி தான் பொய் சொல்லி வர வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும், நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரையும் நம்பி போகாத. நான் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க பண்ணதுக்கு வந்துட்டு அவங்கள சும்மா விட மாட்டேன்னு அவன் சொல்கிறான். பிறகு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அவங்களுக்கு எதிரான எல்லா எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுமே, பாஸ் ஆல்ரெடி அவங்க எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. என்னால் எதுவும் பண்ண முடியலன்னு சொன்னதும், நீங்கள் எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணுங்கள். அந்த லேடியை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே கோவமாயிட்டு இருக்கான். அவன் அவங்க அப்பாவை கூப்பிட்டு நான் வந்துட்டு பெரிய ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதில் மில்லியன் கணக்கில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பட் உங்கள் ஒய்ஃப் பண்ண வேலை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்களுக்கு எதிரான எல்லா எவிடன்ஸுமே எனக்கு வேணும். அவங்கள ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பைத்தியம்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பி வைக்கணும். அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதும், அந்த ஆளுமே எங்கள் காசுக்கு வந்துட்டு ஆசைப்பட்டுட்டு அதே மாதிரி அந்த லேடியை வந்துட்டு ஒரு பைத்தியமாக்கி அங்கே வந்துட்டு அங்கே தூக்கிட்டு போகிறாங்க. பட் வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. காசு கிடைச்சா போதுன்ற லெவலுக்கு தான் அவரோட மைண்ட் இருக்குது. விஷயம்லாம் தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்கிறா. எனக்காக தான் நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிகிட்ருக்கீங்களான்னு சொன்னதும், உனக்காக நான் இதெல்லாம் பண்ணாமல் யாருக்காக பண்ண போகிறேன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. பட் அவங்க அப்பாவை நினச்சி அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அந்தால் யாருக்குமே உண்மையாக இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினோட கண்ணாடியை கழட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட கிஸ் பண்ணிவிட்டு அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணவுமே ஆரம்பிச்சிடுறான். அப்போ அங்கே வந்துட்டு கால் வந்துடுது வீட்டில் இருந்து. அங்கே கால் பண்ணதுமே அங்கே வந்துட்டு கூப்பிட்டுட்ருக்காங்க. இப்படி வந்துட்டு மீட்டிங்காக நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு கிளம்பி போயிட்டு இருந்தா. அவங்க அங்கிள் தான் கூப்பிட்டுருக்காரு போல். அவங்க அங்கிள் வந்துட்டு தான் அவங்க அப்பாவை கொலை பண்ணி எல்லா சொத்துக்காகவும் பண்ணியிருக்காரு. பெரிய வில்லனே அவர் தான். ஸோ இதை நினச்சி இது எப்படி நான் இவன்ட்ட சொல்ல முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா. அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே அவங்க அங்கிள் கோவமாயிட்டு உன்னால் எவ்வளோ தெரியுமா கம்பெனிக்கு லாஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பழைய தூக்கி போட்டதுமே நம்ம ஹீரோ பண்ண தப்பு எல்லாமே இவர் பண்ணிட்டு ஏன் மேலே பழைய போட்டுட்ருக்காருன்னு சொல்லிட்டு இவன் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருந்த எல்லா ஃப்ராடு விலையும் சொன்னதும் அவங்க தாத்தா கோவமாயிட்டு நீ குடும்ப மானத்தை வாங்க வாடா வந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாரு. அப்போ உடனே அழுது அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், நான் வந்துட்டு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லைன்னா இவன் ஜெயிலுக்கு அனுப்பிடுவான்னு சொல்லிட்டு அங்கே அழுததுமே அங்கே அதை கேட்டுட்டு அவருமே இந்த டைம் நான் வந்துட்டு கொடுக்குறேன், இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முடிச்சிடாத, இந்த கம்பெனி எல்லாத்தையும் இதுக்கப்புறம் நீ தான் வந்துட்டு பார்த்துக்கறணும், உன் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அங்கிள் அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நான் வந்து எப்படி அந்த ஆளை வந்து ஏமாற்றிட்டேன், இதே மாதிரி ஏமாற்றி காசு பறிப்பேன், அதுக்கப்புறம் சொத்தை எல்லாத்தையுமே பறிச்சிருவேன், என் பிரதரையுமே நான் தானே கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோயின் இந்த விஷயத்தெல்லாம் போய் அங்கே வந்து சொன்னதுமே நம்ம ஹீரோ ஆல்ரெடி இது எல்லாமே எனக்கு தெரியும், என்னோட அப்பா வந்துட்டு இந்த ஆள் தான் கொலை பண்ணிடுவான்னு எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். தாத்தாட்ட நான் போய் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன்னு சொன்னதும் தாத்தா எப்படி போய் நம்புகிறேன்னு சொன்னதும் நான் நம்புகிற மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவை போய் மீட் பண்ணிவிட்டு உங்கள் பேரனை கொலை பண்ணுறதுக்கு உங்கள் பையன் ட்ரை பண்ணியிருக்காரு, இதுக்கு முன்னாடி உங்கள் பையனை கொலை பண்ணதுமே அவர் தான் சொல்லிட்டு அங்கே அழுது பயங்கரமாக வந்துட்டு அவர் சொல்கிறா. ஸோ அது எல்லாத்தையுமே அவர் கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அவங்க பையன் அங்கே வந்துட்டு அங்கே அப்பெல்லாம் விட்டு எரிஞ்சிட்டு நீ இப்படி கேவலமான வேலையாக பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் அந்த ஆளுமே நீங்கள் என்னப்பா இவ பேச்செல்லாம் நம்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ப்ராமிஸ்லாம் பண்ணுறாரு அங்கே. ஆனால் வந்து ரெக்கார்டிங்கெல்லாம் போட்டு காமிச்சதுமே அப்போ நீ வந்துட்டு இத்தனை நாள் ஏமாற்றிட்டா இருந்த மூஞ்சில் முழிச்சிடாதான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு அடிச்சு இவனை வீட்டை விட்டு விரட்டி விட சொல்லுங்க அப்படின்றத சொல்கிறாரு. அவங்க பேரனை போய் மீட் பண்ணிவிட்டு நீ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, இதுக்கப்புறம் எதுக்குமே வந்து நான் சப்போர்ட்டுக்கு இருக்கேன், நீ வந்துட்டு கம்பெனி எல்லாத்தையுமே எடுத்து நடத்தணும், நீ வந்து அவனை நினச்சலாம் ஃபீல் பண்ணாத அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு அவனை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணது என்னமோ உண்மைதான் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட இதுக்கப்புறம் நீ தான் அவனை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. ஃபைனலாக நம்ம ஹீரோக்கு எப்படியாச்சும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து டாக்டர்லாம் மீட் பண்ணி அங்கே பேசி எப்படியும் வந்துட்டு அவனுக்கு அங்கே காலில் வந்துட்டு ஆப்ரேஷனுமே பண்ணி அவனை வந்து எந்திரிச்சு நடக்க வச்சிடுறா. அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருது, ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கான். எல்லாருமே அங்கே ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே வாக் பண்ணி நடந்து விடுறான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இவன் வந்து ஊனமாக இருந்தான்னு சொல்லிட்டு தான் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நான் அடிக்கலான்னு பார்த்தேன், இவன் நல்லா ஆகிட்டானா எல்லாமே அவனுக்கு சொந்தமாயிருமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவருக்கு வைத்தறிச்சலாகிட்டு அங்கே ஆளை வந்து ஏற்பாடு பண்ணுறாரு. யாருன்னு பார்த்தா அவங்க சிஸ்டரையும் அந்த பூவையும் தான் காசை கொடுத்து அவங்கள கிட்னாப் பண்ணி கொலை பண்ண சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம ஹீரோயின் அவங்க கிட்னாப் பண்ணி அங்கே தூக்கிட்டு போயிட்டு அங்கே கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவுமே அப்போ அங்கே காப்பாற்ற வந்துடுறான். நான் இன்றைக்கி மொத்தமாக அவங்கள கொலை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு போட்டு கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் வந்துட்டு ஆல்ரெடி வந்து இவங்க இப்படி பண்ண போகிறாங்கன்னு எல்லா விஷயமே தெரியும் போல். போலீஸ் எல்லாத்தையுமே வர வச்சு எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி மொத்தமாக கூண்டோட சேர்த்து அங்கே ஜெயிலுக்குமே அனுப்பி விட்றாங்க. வரிசையாக டிக்கெட் அங்கே உள்ளே போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் 2 பேருமே சேர்ந்து அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிட்டு இதுக்கப்புறம் யார் நினச்சாலும் நம்மளை பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.